வந்து என்ன பேசிட்டு இருக்க? வேற மாதிரி ஏதோ சொல்லிட்டேன். ஏங்க இருங்க, நீங்க கோவப்படாதீங்க. ஏன் சார் பணம் கொடுக்கலன்னா சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டு வீட்டுல இருக்கிற ஆளை தூக்கிடுவேன்னு சொல்றீங்க. என்ன வீடு ஏறி வந்து மிரட்டுறீங்களா? நான் யாரையும் மிரட்டல. என்னோட பிசினஸ் ப்ரொசீஜர் இதுதான், என் ஸ்டைலும் இதுதான். இந்த ஸ்டைலிங் எல்லாம் நீயே வச்சுக்கயா? இவன் கொல்லப்படுத்த போய் கடன் வாங்குவா, அதுக்காக ஏன் அப்பா அம்மா உனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா? ஆளை தூக்கு வேண்ட. இங்க இருக்கிற ஒரு ஆள் மேல சுண்டு வரல் பட்டா கூட நீ மொத்தமா மேல போய் சேர்ந்துருவ. அங்கிள், நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் என் அப்பா கிட்ட சொல்லி கமிஷனர் கிட்ட பேச சொல்றேன். கமிஷனர் தானே? இந்த நானே கால் பண்ணி தரேன். ஹலோ, பந்தாலாம் கட்டிட்டு இருக்காத. என் அப்பா அம்மா எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அப்ப இவர் வாங்கின கடனுக்கு யாருமே பொறுப்பேத்துக்க விரும்பலன்னா மிஸ்டர் மனோஜ் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. நான் அவரை தனியா டீல் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த வீட்டுல அவர் இருக்கிற வரைக்கும் என் டீலிங் இதான். இல்லையா, ஏதோ கந்து வெட்டிக்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கிற. உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு. 1000 பேரை பாத்துருக்கலாம். ஆனா என்ன இப்பதானே பாக்குறீங்க? எனக்கு என் பணம் வரலன்னா நான் சொன்ன மாதிரியே வீட்டுல இருக்க ஒரு ஆளை தூக்கு. நானும் பாத்துட்டு ஓவரா பேசுறேன். ஏய், வாங்கடா. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க எமோஷனை காட்டுறாங்க. இட்ஸ் நேச்சுரல். எனக்கு வயலன்ஸ் எல்லாம் பிடிக்காது. அதை எப்ப பண்ணணும் ஒரு நேரம் இருக்கு. சார், எனக்கு தேவை என் பணம். அதுக்கு ஒரு ஷூரிட்டி நீங்களோ இல்ல மனோஜ் அம்மாவோ சைன் பண்ணி கொடுத்தா நான் போயிட்டே இருப்பேன். டேய் மனோஜ், என்னடா பண்ணி வச்சிருக்க? யார் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்க? என்னடா இதெல்லாம்? அது பில்டர் மேடம் திடீர்னு உடம்பு சரியில்லாம கோமாக்கு போயிட்டாங்கப்பா. அதனால அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆர்டர் முழுசா கிடைக்காம நீ எதுக்குடா இவ்வளவு பணம் கடன் வாங்கின? ஆபீஸ் செட்டப்புக்குலாம் செலவு இருந்துச்சு. பிசினஸ் டெவலப் பண்ணலடா. அதெல்லாம் பிசினஸ் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் பண்ணணும். எதுக்கு ஸ்டார்டிங்கே இதெல்லாம் பண்ணீங்க? இந்த கவுண்ட் மணி காமெடி ஒண்ணு இருக்குல்ல, லாட்டரி டிக்கெட் தொலைச்சிட்டு ரோடு என்ன வேலை, தெரு என்ன வேலை கேட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி உனக்கு ஆர்டரே வந்து சேரல, அதுக்குள்ள ஆபீஸ் செட்டப் பண்ணிட்டான். இதுல கூட செக்ரட்டரி வேற வேலைக்கு வச்சிருக்கான். உலகத்தை ஆள போற மாதிரி அப்படி ஒரு ஆட்டம். ஏண்டா ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு செலவு பண்ணா அப்புறம் எப்படி தொழில் பண்ண முடியும்? இப்ப மாமாவை தான் வந்து அவர் கேள்வி கேக்குறாரு. யோ கந்துவட்டி, இவன் வாங்கினதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பேத்துக்க முடியாது. நீ சட்டப்படி என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்க. எனக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அதுபடிதான் நான் நடப்பேன். ஒண்ணு உங்க அப்பா அம்மா சைன் பண்ணணும், இல்லன்னா அவரை வெளியே அனுப்புங்க. முடியாது. என்ன பண்ணுவேன் சார்? நான் கையெழுத்து அங்கிள், நீ ஏன்பா கையெழுத்து போட்டு கொடுக்கணும்? நீ பேசாம இருப்பா. அவன் வாங்கின கடனுக்கு நீங்க லீகலா பொறுப்பேத்துக்க முடியாதுப்பா. சைன் பண்ணாதீங்க. ஆமா மாமா, நீங்க எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? நீ எதுவும் பண்ண தேவையில்லப்பா. இல்ல மொத்த